நார்த்தான்வேலு என்ன சொல்றாப்லன்னா, ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர். அவருக்கு ஏகப்பட்ட ஆடு, மாடு, கோழி, குதிரை, பன்னி, காடை, கௌதாரி அம்புட்டும் இருக்கு. அப்புறம் இன்னொருத்தர், அவருக்கு வந்து ஒரே ஒரு ஆடு. ஒரே ஒரு ஆடு தான். அந்த ஆடை வந்து தன்னோட புள்ள மாதிரி என்ன பண்றாங்க, பாத்துக்கிறாப்ல. தான் கூடயே அந்த புள்ள வந்து அந்த ஆட்டுக்குட்டி வந்து என்ன பண்ணுது, ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டிய தான் பெத்த புள்ள மாதிரி அவங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி என்ன பண்றாங்க, நம்ம வீட்டு நாய்கள் வந்து நம்ம பெட்ல படுத்துக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் அந்த ஏழை குடும்பத்துல அந்த ஆட்டுக்குட்டி வளருது. அந்த செல்வந்தன், அந்த பணக்காரரோட வீட்டுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது. அப்ப வந்து என்ன பண்ணணும், ஆட்டுக்கறி குழம்பு அம்பிட்டு போயிருக்கும். அப்போ செல்வந்தன் என்ன பண்ணிருக்கணும், பணக்காரர் தாங்கிட்ட ஏகப்பட்ட ஆடு மாடு இருக்கு இல்லையா, ஆடு இருக்கு, அந்த ஆட்டுல ஒரு நல்ல கிடாவோ இல்ல பொட்டாடோ, சாரி நம்ம பாருங்க ஆட்டுல கூட பொட்டாடுன்னு தான் சொல்லுவோம் கிராமங்கள்ல. கிடா, கிடா மரி. கிடானா என்னது, ஆணாடு. பொட்டாடுனா பெண் ஆடு. அந்த மாதிரி ஒரு ஆட்டை என்ன பண்ணிருக்கலாம். ஆனா செல்வந்தர் என்ன பண்றாரு, பணக்காரன் என்ன பண்றான்னா, தாங்கிட்ட இருக்கிற பண திமிர்ல என்ன யாரு கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஏழை கஷ்டப்பட்ட மனுஷனோட ஆட்டை அடிச்சு குழம்பு வச்சு என்ன பண்ணிடுறாப்புல, தின்னு போடுறாப்புல. இத தாவீது ராஜா கிட்ட நாத்தான்வேலு சொன்ன உடனே, தாவீது எவம்ல அது, எந்த ஊருக்காரன்ல, அவங்கிட்ட அத்தனை ஆடு இருக்கும்போது ஒரு ஏழையோட ஆடு, அது விஷயம் இல்ல, ஒரு ஏழையோட ஆடு, ஒரு ஏழைக்கு இழைக்கப்பட்ட நியதி, அவனை கூட்டு வா. அவன் ஒரு ஆட்டை பிடிச்சி தின்னானா, ஒரு ஆட்டை பிடிச்சி தான் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் குழம்பு வச்சு குடலை வறுத்து, போட்டியை வறுத்து, ஈரலை வறுத்து கொடுத்தானா, ரத்தத்தை வறுத்து கொடுத்தானா, அவன்கிட்ட இருந்து 4 ஆடு பிடிச்சிட்டு வான்னு மட்டும் சொல்லல. தாவீது என்ன சொல்றாப்லன்னா, அவனை கொன்னு போட்டுணும்ல. யார் அந்த பைய, அந்த பணக்கார பைய எப்பேற்பட்டவனா வேணா இருக்கட்டும், அவனை கொன்னு போட்டுறணும் அப்படின்ட்டு தாவீது சொல்றாப்ல. உடனே நாத்தான்வேலு என்ன சொல்றாப்லன்னா, அப்போ ஒன்னதாயா சாகடிக்கணும், நீ தான் அந்த அக்யூஸ்டு, தாவீதாகிய நீ தான் யாரு, அந்த கல்பைடு. அப்ப தாவீதுக்கு, நானா, ஆமாயா நான் ராஜா தெரியும், ஆனா நான் எந்த அட்டையா புடிச்சு தின்னேன், நான் வந்து சாம்பார் சாதம் தானே இன்னைக்கு சாப்பிட்டேன், இன்னைக்கு ரசத்துலதான் என்ன பண்ணேன், இன்னைக்கு ஆம்லேட் கூட இல்லையாப்பா, கோழி விட்ட முட்டையை கூட நான் சாப்பிடலையே, இன்னைக்கு நான் சுத்த அசைவம்பா, சாரி சைவம், சுத்த சைவம்பா அப்படின்னு தாவீது சொல்லும் போது நாத்தான்வேலு என்ன சொல்றாப்லன்னா, நீ பணம் இருக்குன்ற திமிர்ல என்ன பண்ண, உரியாவின் மனைவி மேல ஆசைப்பட்ட, தாவீதாகிய நீ அடுத்த ஒரு மனைவி மேல ஆசைப்பட்டு உரியாவை என்ன பண்ண, கொலை பண்ண. அந்த கொலை பண்றதுக்கு ஸ்தேவான், அவர் பேர் மறந்துட்டேனே, உன் கூட இருந்த உடன் ஊழியக்காரனை என்ன பண்ண, ஸ்தேவான் தானே, ஸ்தேவானா தெரிஞ்சவங்க கமாண்ட் போடுங்க, பைபிள் எடுத்துட்டு வரல மறந்துட்டேன். உடன் ஊழியக்காரனை ஏவி விட்டு அந்த போர்ல என்ன பண்ண, கொலை பண்ண வச்ச. அடுத்தவர் மனைவி அடையிறதுக்காக, அடுத்தவர் மனைவிய மேல ஆசைப்பட்டு உனக்கு என்னென்ன தண்டனை கிடைக்குதுன்னு மட்டும் பார் அப்படின்னு நாத்தான்வேலு என்ன பண்ணிட்டாப்ல, தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டாப்ல. அப்புறம் தாவீது வாழ்க்கையில நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த உரியாவின் மனைவி, அவளுக்கு பிறந்த புள்ள, அதாவது யாருக்கு, தாவீதுக்கு பிறந்த புள்ள செத்து போச்சு. அதுக்கப்புறம் ஒரே நிம்மதி இல்லாத வாழ்க்கை தாவீதுக்கு குடும்பத்துல. அப்புறம் பெத்த பயிலுவ ஓட ஓட விரட்டி கடைசியில தான் மகன் சாலமன் ராஜா கெட்டின பிரம்மாண்ட சர்ச்சுக்குள்ள தாவீதால என்ன பண்ண முடியல, கால் வைக்க முடியல. அப்புறம் தாவீது அதுக்கு இடையிலேயே மனம் கசந்து அல்றாப்ல. இருந்தாலும் ஆண்டவர் வந்து அடுத்த ஒரு மனைவிக்காக உன் கூட இருக்கிற ஊழியக்காரர்களை நீ என்ன மாதிரி பயன்படுத்தின, போர்ல போய் உரியாவை போட்டு தள்ளுறதுக்காக பயன்படுத்துற, உன்கிட்ட பணம் வலியவன் அடித்தால் வலியவனை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பச்சிக்கிற அக்னியா இருக்கிறார். ஓபன் பண்ணுங்க.
பரோட்டா ரெடியா? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே சாமி. அல்லேலியா. அல்லேலியா. ஆமேன்.